காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமா வரக்கூடிய எஸ்சி எக்ஸாமுக்கு ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏஏ, பிஎஸ்ஓ இந்த மாரி லா கிளாஸஸ் எல்லாமே நம்ம ரெகுலரா வந்து பார்த்துட்ருக்கோம். அதில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா, தமிழ்நாடு காவல் நிலைய ஆணைகள். அ தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து அத்தியாயம் 1 வந்து பார்த்தாச்சு. அத்தியாயம் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தாச்சு. அத்தியாயம் 3மே வந்து பார்த்தாச்சு. அத்தியாயம் 4 வந்து பார்த்தாச்சு. அத்தியாயம் 5 வந்து பார்த்தாச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, 1லிருந்து 5 வரைக்குமே எல்லாமே வந்து கெசட் ஆஃபீசர பத்தி இருக்கும். அதாவது கிரீன் இங்க் யூஸ் பண்ணுவாங்களா? அத பத்தி இருக்கும். அதாவது எஸ்பி, அப்புறம் டிஎஸ்பி, ஏடிஜிபி, டிஐஜி, ஐஜி இந்த மாரி ரேங்க்ல உள்ளவங்கள பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 1லிருந்து 5 வரைக்குமே. அத்தியாயம் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசிதழ் பதிவு பெறாத அலுவலர்களின் ஆளெடுப்பு மற்றும் ஊதியம், தேர்வுகள் முதலியன. அத பத்தி தான் இருக்கும். அதாவது ரெக்ரூட்மெண்ட் பே ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் நான் கெசட் ஆஃபீசர். நான் கெசட் ஆஃபீசர் அப்படின்னா, கிரீன் இங்க் யூஸ் பண்ணாம இருக்கக்கூடிய ஆஃபீசர்ஸ். அப்ப யாரு? கிரேட் 2 பிசி, கிரேட் 1 பிசி, எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கெசட் ஆஃபீசர். அதுல பிஎஸ்ஓ 26 வந்து பார்த்தோம்னா, 26, 27 இந்த 2 ஆர்டருமே வந்து தமிழ்நாடு சார்நிலை பணியாளர் தொகுதி ஆளெடுப்பு அதே மாதிரி சம்பளம் பத்தி போறோம். ஓகேவா? அதுல பிஎஸ்ஓ 27 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவல்துறையில பல்வேறு நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்ப்பாங்க. அது யூனிஃபார்ம் சர்வீஸா இருக்கட்டும், அன்யூனிஃபார்ம் சர்வீஸா இருக்கட்டும். யூனிஃபார்ம் போட்டும் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அன்யூனிஃபார்ம்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேஷுவல் யூனிஃபார்ம்லயே வந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் சார்நிலை பணியாளர். அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கோ, அது எல்லாமே வந்து பார்க்குற மாரி இருக்கும். அதே மாரி இப்போ நம்ம யூனிஃபார்ம் போடுதோம் அப்படின்னா, நம்ம ட்ரெய்னிங் பிஆர்எஸ்ல வச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும் வந்து நம்ம பணிபுரிய ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து சைன் போட்டிருப்போம். அதான் வந்து நான் கெசட் ஆஃபீசர்ஸ். ஓகேவா? பிஎஸ் 26, 27 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சார்நிலை பணியாளர் தொகுதி ஆளெடுப்பு. அத பத்தி சொல்லுது. பிஎஸ்ஓ 28 வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் சோமப்படை சார்பு ஆய்வாளர்களின் நேரடி ஆளெடுப்பு. அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ரிசர்வ் சப் இன்ஸ்பெக்டர். இத பத்தி சொல்லுது. அதாவது காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் மற்றும் சோமப்படை உதவி ஆய்வாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா வந்து நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு மூலமா தான் வந்து எக்ஸாம் வச்சு பிசிக்கல் டெஸ்ட்லாம் பார்த்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்ஓ 28 வந்து சொல்லுது. அதே மாரி மாவட்டங்களில் செயல்முறை பயிற்சி பிஎஸ்ஓ 29 பிராக்டிகல் ட்ரெய்னிங் இன் டிஸ்ட்ரிக்ட். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பி, ஏஎஸ்பி, டிஎஸ்பி, டிசிபி, அப்புறம் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாரி நெறைய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸோ, இல்லன்னா மந்த்லி ஒன்ஸோ, 3 மந்த் ஒன்ஸோ, 6 மந்த் ஒன்ஸோ, இல்லன்னா இயர்லி ஒன்ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் மாரி வச்சு, அந்த மீட்டிங்ல வந்து எஃப்ஐஆர் வந்து எப்படி போடுறாங்க? என்ன பண்றாங்க? எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் என்ன? அக்யூஸ்ட் எதுவும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இருக்காங்களா? அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்? யாராவது புதுசா ஒரு ரவுடிசம் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா? கட்டப்பணம் எதுவும் நடக்கா? அப்படிங்கிற மாரி எல்லா மேற்பார்வையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்ஓ 29ல வந்து இருக்கும். ஓகேவா? அதான் வந்து மெயின் மேட்ரு. அடுத்து பிஎஸ்ஓ 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகாரிகளுக்கு ஆண்டுதோறும் புத்தாக்க பயிற்சி. இப்ப அதிகாரின்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆனுவல் ரிஃப்ரெஷர் கோர்ஸ் ஃபார் ஆபீசர்ஸ். ஆபீசர்ஸ் அப்படின்னு வந்தாலே வந்து எஸ்ஐ, அப்புறம் கிரேட் 2 பிசி, கிரேட் 1 பிசி, எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி இவங்க எல்லாருமே வந்து வந்துருவாங்க. இப்படி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட வழக்குகள் பற்றியும், அத ஹேண்டில் பண்ணக்கூடிய பதவி பத்தியும், அதே மாரி வந்து புரமோஷன் அது பத்தியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அதிகாரிகளுக்கு வந்து ஆண்டுதோறும் புத்தக பயிற்சி வந்து குடுப்பாங்க. இப்படி குடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஐஜி, ஐஜி, எஸ்பி இந்த மாரி மேற்பட்ட அலுவலர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ட்ரெய்னிங் ப்ராசஸ வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஓகேவா? இதான் வந்து பிஎஸ்ஓ 30. ஆ 30 ஓகேவா? அடுத்து பிஎஸ்ஓ 31 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவலர்கள் ஆளெடுப்பு. இப்போ காவலர்கள் ஆளெடுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிரேட் 2 பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆள் எடுக்கிற மாரி இருக்கும். அதுவுமே வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே கான்டக்ட் பண்ணி, ஃபைனலா வந்து மெடிக்கல் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுச்சு, ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னா, அடுத்து பிஆர்எஸ்ல வந்து ட்ரெய்னிங் குடுக்குற மாரி இருக்கும். அதான்
கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் PSO 31 வந்து சொல்லுது. ஓகேவா? அதே மாதிரி PSO 32 PSO 31 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவலர் ஆளெடுப்பு காமனா வந்து சொல்லக்கூடியது. PSO 32 வந்து பார்த்தோம் அப்படின்னா காவலர்களின் நிலை 2 ஆள் சேர்ப்பு. அப்போ கிரேடு 2 பிசியை வந்து சொல்றாங்க இங்க. அப்போ கிரேடு 2 பிசி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அப்புறம் எஸ்எஸ்ஐ, கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, கிரேடு 1, கிரேடு 2 இந்த 2 பிசி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காவலர்கள் நிலை 2 கிரேடு 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. அந்த ரெக்ரூட்மெண்ட் படி என்ன ப்ராசஸோ அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா PSO 33 பணியில் சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ ஆய்வு, அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் வந்து ஜாயின் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 இயரோ இல்லைனா 6 மந்த் ஒன்ஸோ வந்து அவங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் மாதிரி போட்டு அதில் அவங்க ஃபிட்டாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணக்கூடியதான் இந்த மருத்துவ ஆய்வு. அது வந்து தமிழ்நாடு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் டு சார்நிலைய பணியாளர்கள் வரைக்குமே வந்து இந்த செக்அப் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பணி துறப்புக்கு பின்னர் சேர்ப்பு. இப்போ நிறைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை பிடிக்கும் பிடிக்கல அது வேற விஷயம். ஆனால் பிஆர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்எஸ் வந்து ஓடிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ரிலீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரிலீவ் பண்ணி போயிட்டு மறுபடியுமே வந்து நம்ம ட்ரைனிங்ல சேர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி எக்ஸாம் பிசிக்கல் எல்லாம் பாஸ் பண்ணி பிஆர்எஸ் வந்தாங்களோ அதே டேன் ஓவர் படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறுபடியுமே வந்து எக்ஸாம் பிசிக்கல் எல்லாம் பாஸ் பண்ணி உள்ள வர முடியும். அதான் வந்து பணி துறப்புக்கு பின்னர் பணியில் மறு சேர்ப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து PSO 35 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி சட்ட பயிற்றுனர்கள் மற்றும் உதவி கவாத்து பயிற்றுனர்களின் தேர்ந்த பெயர் பட்டியல் காவலர் ஆளெடுப்பு பள்ளி. அதாவது பேனல் பார் அசிஸ்டன்ட் லா இன்ஜெக்சர் அண்ட் அசிஸ்டன்ட் ட்ரில் இன்ஜெக்சர் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கூல் PRS. அப்போ PRS இருக்கு அப்படின்னா அங்க இந்த கவாத்துக்குன்னு சொல்லி ட்ரில்லுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி நபர்கள் வந்து இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில் எல்லாமே அங்கே வந்து PRS வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ப்ராசஸோ அதை வந்து சொல்லக்கூடியதான் PSO 35. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி PSO அத்தியாயம் 7 அரசிதழ் பதிவுறா அலுவலர்கள் பதவி உயர்வு. பதவி உயர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃப் நான் கெசட் ஆஃபீஸர். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். கெசட் ஆஃபீஸர் அப்படின்னா கிரீனிங் யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து கெசட் ஆஃபீஸர் தான். அது எஸ்பி லெவல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி, ஐஜி, டிஐஜி, டிஜிபி, ஏடிஜிபி இந்த மாதிரி எல்லா ரேங்குமே வந்துடும். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெசட் ஆஃபீஸர். நான் கெசட் ஆஃபீஸர் அப்படின்னா இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்ஐ, கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கெசட் ஆஃபீஸர். அதில் தான் அத்தியாயம் 7 வந்து சொல்லுது. அப்போ பொது கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் பிரின்சிபல் திறமை மற்றும் ஆற்றலின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு வந்து அளிக்கப்படும். ஒரு நபர் கிரேடு 2 பிசி வந்து ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவங்க மேல எந்த ஒரு ரீமார்க்குமே வந்து இருக்கக்கூடாது. 3பி 3ஏ பனிஷ்மெண்ட்டு, மற்றபடி ஏதாவது பனிஷ்மெண்ட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து டக்கு டக்குன்னு வந்து ப்ரமோஷன் ஆகி அடுத்தடுத்த பதவிக்கு வந்து போக முடியும். அப்படி இல்லை ஒருத்தர் மேலே ரீமார்க் இருக்கு, 3ஏ 3பி பனிஷ்மெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க, இவங்க மேலே ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி அந்த ரீமார்க் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. பொது கோட்பாடு அப்படின்னா திறமை மற்றும் ஆற்றலின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரமோஷன் வந்து சொல்லுவாங்க. அதான் வந்து பொது கோட்பாடுகள். அடுத்து PSO 37 வந்து பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட காவல் ஆய்வாளர்கள் பதவிகளுக்கு பதவி உயர்வு. இப்போ மாவட்ட காவல் ஆய்வாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வந்து வந்துடுவாங்க. இன்ஸ்பெக்டர் அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து வர மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரேடு 2 பிசியாக வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா கிரேடு 1 அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ இந்த மாதிரி பதவிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஆய்வாளர் பதவி சேர்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மாவட்ட காவல் ஆய்வாளர்கள் பதவி உயர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ப்ரமோஷன் டு த போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டருக்கு வந்து ப்ரொமோஷன் வருது அப்படின்னா ஆண்டுதோறுமே வந்து ஆண்டுதோறுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வாளர்கள் பதவி உயர்வுக்கு பரிசீலிக்கப்பட்ட காவல்துறை ஆய்வாளர்கள், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நிறைய இன்ஸ்பெக்டர் வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லுமே லா அண்ட் ஆர்டருக்கு ஒரு இன்ஸ்பெக்டரு, கிரைமுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரு, அப்புறம் டிராஃபிக் ஒரு இன்ஸ்பெக்டரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி தான். ஒரு டிஸ்ட்ரிக்டை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டிஎஸ்பி ப்ரொமோஷன்ஸ். அப்போ அவங்களுக்கு எப்படி அந்த ப்ரொமோஷன் வந்து அலாட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரோல் அவங்களோட ரோல் அதே மாதிரி அவங்களுடைய சின்சியாரிட்டி, ஒரு ஸ்டேஷனை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு கேஸில் வந்து எப்படி ஆக்டிவாக இருக்காங்க, ஏதாவது பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஏஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. டிஏஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரீமார்க்குமே இல்லை அப்படின்னா டிஜிபிக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி டிஏஜி வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, டிஜிபிக்கு வந்து போயிருச்சு அப்படின்னா அடுத்து அந்தந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து சாங்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறமா அவங்க டிஎஸ்பி லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த உதவி ஆய்வாளர் பதவியிலிருந்து டைரெக்டாக வந்து இன்ஸ்பெக்டர் பதவிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட லிஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து சி பட்டியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் வந்து மாவட்ட காவல் ஆய்வாளர்கள் பதவிகளுக்கு பதவி உயர்வு. அதே மாதிரி பிஎஸ்ஓ 38 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயுதப்படையில் ஆர்ஐ பதவிகளுக்கு பதவி உயர்வு, ரிசர்வ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு. இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஆண்டுதோறுமே வந்து ஆயுதப்படை பிரிவு ஆய்வாளர் பதவிக்கு பரிசீலிக்கப்பட வேண்டிய அந்த லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். அந்த லிஸ்ட்டை டிஏஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. டிஏஜி எல்லாத்தையுமே நல்லா பார்த்துட்டு நுண்ணிப்பாக கவனிச்சுட்டு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அதை வந்து டிஜிபிக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுக்கணுமோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து பிஎஸ்ஓ 39 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத காவல் படை பிரிவுகளில் ஆய்வாளர்கள் மற்றும் போர்ப்படை ஆய்வாளர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு, அதாவது ப்ரொமோஷன் டு த போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் த ஆர்ம்டு போலீஸ் பட்டாலியன். பட்டாலியன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆயுத காவல் படையில வந்து நம்ம போர்ப்படை ஆய்வாளர்கள் பதவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் டிஏஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆயுத காவலுக்கு வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா டிஜிபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பாஸ் பண்ணுவாங்க. அவங்க மேலே எந்த ஒரு ரீமார்க்குமே இல்லை, கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து ரெடி ஆயிரும். ஓகேவா? அடுத்து பிஎஸ்ஓ 40 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட காவல்துறையில் சார்பு ஆய்வாளர்கள் பதவிக்கு பதவி உயர்வு. இப்போ ப்ரொமோஷன் டு த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் இன் த டிஸ்ட்ரிக்ட். இப்போ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஐஜி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி, ஐஜி இவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மாவட்ட காவல்துறையில் இது இருக்குது அப்படின்னா அவங்க மேலே எந்த ஒரு ரீமார்க்குமே இல்லாமல் செக்ஷன் 3P 3A எக்ஸெட்ரா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் அவங்க ரோல் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ 40. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஓ 41 ஆயுத காவல் படை பிரிவில் சார்பு ஆய்வாளர் பதவிகளுக்கு பதவி உயர்வு. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த லிஸ்ட் எடுப்பாங்க. அந்த லிஸ்ட் படி வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னவோ அதை வந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஓ 42 மாவட்ட காவல் பிரிவுகளில் தலைமை காவலர் பதவிக்கு பதவி உயர்வு, அதாவது ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கொடுக்கப்படுதல். அதே மாதிரி பிஎஸ்ஓ 43 வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல்துறையில் காவலர் நிலை 1க்கு பதவி உயர்வு. இப்போ கிரேட் 1ல இருக்காங்க அப்படின்னா அடுத்து வந்து ஹெட் கான்ஸ்டபிள் தான். அப்போ அதுக்கு வந்து பதவி உயர்வு. அதே மாதிரி சோம ஆயுதப்படையில் காவல் நிலை 1க்கு பதவி உயர்வு. அதே மாதிரி நாய்க்கு அந்த மாதிரி சொல்லுவாங்களா அதான். அதே மாதிரி பிஎஸ்ஓ 45 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்பளிக்கப்பட்ட பணி, அதை வந்து சொல்லக்கூடியதுதான் பிஎஸ்ஓ 45. இப்போ ஒரு பர்டிகுலர் பிஎஸ்ஓ எல்லாமே வந்து இதில் வந்து பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க.
அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத்தியாயம் 8 வெகுமதிகள் பத்தி பார்க்க போறோம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்முடைய சேனல நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த வீடியோ தொகுப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டால யாரெல்லாம் பிரிப்பரேஷன் பண்றாங்களோ, காவல்துறை சொந்தங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்ஓல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். ஓகே. நன்றி. வணக்கம்.